ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸை பார்ப்போம். அதாவது ஃபேஸ்புக்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியக்கூடாது, ஒரு தேர்ட் பர்சனுக்கும் தெரியக்கூடாது. அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஏன் தெரியக்கூடாதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃப்ரெண்டே இல்லாத இவருடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன், இவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் இவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காருங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலையும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பர்சனுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு தெரியக்கூடாது. அதே மாதிரி எஃபியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் எஃபியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு தெரியக்கூடாது. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்கள் மொபைலில் எஃபியை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்க. இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹூ கேன் see your friend list இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இப்போ இதுல டிஸ்ப்ளே ஆகுது. இதுல பப்ளிக்ங்கிறதுல டிஃபால்ட்டா டிக்கா இருக்குது. அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை ஒரு தேர்ட் பர்சன் கூட பார்க்க முடியுங்கிறதா பப்ளிக். அதுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா உங்க எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்க முடியும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட். அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததா ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட். அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க அலோவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா யார் யாருங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மட்டும் தான் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீ. அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு யாருக்குமே தெரிய வேண்டாம். ஈவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நான் விசிபிள் பண்ண விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்லி மீயை கிளிக் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஒன்லி மீயை கிளிக் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை யாருமே பார்க்க முடியாது. இது ஒரு சேஃப்டி ஆப்ஷன். கண்டிப்பாக எல்லாருமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.